மலரினும் மெல்லியன்னு குழந்தைகளை சொல்லுவாங்க. குழந்தைகளை ஒவ்வொரு வகையிலையும் பாதுகாத்தே ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு கஷ்டம்தான்ப்பா. இப்போ நாங்கள் நைட்டு விட்டுட்டு வந்துடுறோம், குழந்தை தனியாக இருக்குது. நான் அதை தரேன் இதை தரேன் நீ வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் இங்கே வந்துடுறோம், நைட்டு 10-12 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் தனியாக இருந்தால் கஷ்டம்தான்ப்பா. இதெல்லாம் ரொம்ப அராஜகமாக. இது அவனுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம். இது ஒருத்தவங்க செய்கிற தப்பு. இப்போ உலகம் பூரா யாருக்குமே பயமே இல்லை. அது அந்த பயம் ஒன்றும் போகல. இல்லை வெளியூரில் நடக்குதுன்ற நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இது பெரிய கஷ்டம் தானே. இது மரண தண்டனையே கொடுக்கணும்னு பேசுகிற இவங்க சென்னையில் சாலையோர பழக்கடை வச்சுருக்காங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறப்போ அவங்க ஆவேசமாகவே ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு சென்னையில் ஒரு கொடூரம் நடந்திருக்கு. திருவான்மியூரை சேர்ந்த ஒருத்தர் நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீஸில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தப்போ கவனத்தோடு விசாரித்தாங்க போலீஸ். ஆனால் 7 வயசு மகளுக்கு நடந்த கொடுமைகளை அவங்க சொல்ல போலீஸுக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகரிச்சுது. போலீஸுங்கிறதால அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டவங்க விவரங்களை கலெக்ட் பண்ணி விசாரணையை தொடங்கினாங்க. கம்ப்ளைண்ட் பார்ட்டியோட 7 வயசு மகள் போன 30ஆம் தேதி விளையாட போயிட்டு திரும்பி வரும்போது அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. கீழே விழுந்துட்டியா, கூட விளையாடினவங்க அடிச்சிட்டாங்களான்னு அம்மாவும் அப்பாவும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 7 வயசு பெண் குழந்தை சொன்ன தகவலை கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க உயிரே போனது போல ஆயிடுச்சு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் சாக்லேட் வாங்கி தரதா சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போனதாகவும், அங்கிருந்த ஒரு அங்கிள் சாக்லேட்டுகளை கொடுத்து தன்னை அபியூஸ் பண்ணிட்டதாகவும் அந்த குழந்தை அழுதபடியே சொல்லியிருக்கு. கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட போலீஸ் என்கொயரியை தொடங்கினாங்க. இதில் ஷாக் மேலே ஷாக்காக நிறைய தகவல்கள் வெளியே வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரோட 7 வயசு மகளுக்கு பாலியல் வன்கொடுமை இழைச்ச நபர் சாக்லேட்டுகளை கொடுத்து 7லிருந்து 10 வயசு இருக்கிற மேலும் 2 சிறுமிகளையும் அபியூஸ் பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் கிட்ட விசாரித்த போலீஸ் வாக்குமூலங்களை வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. நடந்ததை வெளியே சொன்னாலோ, அடுத்த முறை கூப்பிடுறப்போ வரலைனாலோ உங்கள் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்காரு அந்த மர்ம நபர். இந்த கேஸில் அந்த நபரை பார்த்தது பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளும் அந்த சிறுவனும் தான். இவங்க யாருக்குமே அவரை யாருன்னு தெரியலை. நிறைய சாக்லேட் கொடுப்பாராம். 2 வீலர்லையோ நடந்தோ தான் அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட வருவாராம். அந்த சிறுவன் சாக்லேட் அங்கிள் கூப்பிடுறதா சொன்னப்போ தான் சிறுமி பயத்தில் அலறி இருக்காங்க. அதை பற்றி விசாரித்தப்போ தான் இந்த கொடுமையெல்லாம் பெற்றவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த சாக்லேட் அங்கிளை பிடிக்க 3 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைச்சாங்க நீலாங்கரை ஆல் உமன் போலீஸ். சம்பந்தப்பட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பிட்ட அந்த நபர் திருவான்மியூரில் ஒரு கல்லூரி வழியாக போனதா தெரிய வந்தது. அந்த ஏரியாவில் 30க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க போலீஸ் டீம். சந்தேகப்படும்படியான 6 பேரை ஃபில்டர் பண்ணி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கிட்ட காட்டினாங்க. அதில் மங்கி குல்லா போட்டுக்கிட்டு நடந்து போன நபரை அடையாளம் காட்டியிருக்காங்க பிள்ளைகள். விக்டிம் கன்ஃபார்ம் பண்ண அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு 3 தனிப்படைகளும் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினாங்க. அடையாறு ஏரியாவில் ஒரு டீ கடை கிட்ட அந்த மங்கி குல்லா போட்ட நபரை கண்டுபிடிச்ச போலீஸ் டீம் அவரை சுற்றி வளைச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. முப்பது வயதான அந்த ஆளோட பேரு யோவான். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தான் சொந்த ஊர். அடையாறில் பெரியப்பா வீட்டில் தங்கி கூலி வேலை செஞ்சுருக்காரு. குடிபோதைக்கு அடிமையானவர். விசாரணையில் சாக்லேட்டுகளை கொடுத்து சின்ன பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சது யோவான் தான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற போலீஸ் அவரால் வேற யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு விசாரித்தாங்க. விசாரணைக்கு பிறகு யோவானை ஹைகோர்ட் கேம்பஸில் இருக்கிற சென்னை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஹானரபிள் ஜட்ஜ் எம் ராஜலட்சுமி முன்னிலையில் ஆஜர்படுத்தினாங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் யோவானை நீதிமன்ற காவலில் புழல் ஜெயிலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டாங்க.